அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் இது. ஏன் அப்படின்னா, பாகிஸ்தானில் குறிப்பாக அவங்களுடைய பிரதமர் ஷபாஸ் ஷெரீஃப் ரொம்ப ரீசெண்டாக என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்தியாவோடு பேச்சுவார்த்தை நடத்த நாங்கள் தயார், இந்தியாவோடு வர்த்தக ரீதியாக அதே மாதிரி இந்த பார்டர் இஷ்யூஸு சம்பந்தமாகலாம் அவங்களோட பேச நாங்கள் தயார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தார். ஆனால் இந்தியா இந்த பேச்சை எந்த வகையிலுமே இதுக்கான பதிலோ இது எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்கோ எந்த ஒரு பதிலுமே அளிக்கலை. உடனே நிறைய பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, என்னங்க ஒருத்தர் பேச கூப்பிடுறாரு, அமைதிக்காக பேசணும் அப்படிங்கிறாரு, எதுவுமே ரியாக்ட் பண்ணலன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். இது எப்படி போர்ட்ரேட் ஆகுதுன்னா, இந்தியா அமைதியை விரும்பாத தேசமாக இருக்கிறது, பாகிஸ்தானோடு எப்போவுமே சண்டையிட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திலேயே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய இடத்துல போர்ட்ரேட் ஆகுது. இப்போது சொல்லக்கூடிய ஒரு செய்தி மிக முக்கியமான ஒரு செய்தி. மிக குறிப்பாக இந்தியாவை நோக்கி விமர்சனம் வைப்பவர்களை நோக்கி வரக்கூடிய அவங்க தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு செய்தி என்ன நம்ம விரிவாகவே பார்ப்போம். ஆப்ரேஷன் சிந்தூருக்கு பிறகு பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதிக்கு கூட பப்ளிக் ரேலியில் வரணும் அப்படிங்கிற அந்த ஒரு தைரியம் வரவே இல்லை. ஏன் அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் தாக்கி அழித்த அந்த 9 சைட்ஸில் தீவிரவாத முகாம்கள், தீவிரவாதிகள் எங்கெங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து குறி வச்சு நாம் நடத்திய தாக்குதல். இந்தியாவோட இந்த தாக்குதலுக்கு பிறகு எந்த தீவிரவாதியும் வெளியே தலை கூட காட்டல. ஆனால் இப்போது இவங்களுடைய ஷபாஸ் ஷெரீஃப், அப்புறம் மார்ஷல் அசிம் முனீர் இவங்கெல்லாம் கொடுத்த தைரியம், அதுக்கப்புறம் நமக்கு துருக்கி இருக்கிறாங்க, நமக்கு அஜர்பைஜான் இருக்கிறாங்க, நமக்கு எல்லாத்தையும் தாண்டி நமக்கு வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் ட்ரம்ப் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு, அவர் நம்மளை கடைசி நேரத்துலையாவது காப்பாற்றிடுவார் அப்படிங்கிற ஒரு தைரியம் வந்ததுனால என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இப்போ இந்த பயங்கரவாதிகள் எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சுக்கிறாங்க. அதுவும் பயங்கரவாதிகள் வெளியே அவங்க மட்டும் வரல, பாகிஸ்தானோட அஃபீஷியல்ஸோட வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். இந்த அரசாங்கம் தீவிரவாதம் சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம்னு இந்தியாவை கூப்பிட்டுக்கிட்டு, ஆனால் தீவிரவாதிகளோடு இணைந்து தான் இவங்க ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த உலகத்திற்கு அம்பலமாயிருக்கிறது. இது எப்போ அப்படின்னா, யோமி தக்பீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள், அந்த நாள் அவங்க எதுக்காக கொண்டாடுறாங்க அப்படின்னா, அவங்களுடைய இந்த சகாய் நியூக்ளியர் டெஸ்ட் நடந்து அதை வெற்றிகரமாக நடத்தின நாளில் அதை குறிக்கும் விதமாக அவங்க கொண்டாடுறாங்க. அது பாகிஸ்தான் முழுக்க நேஷ்னல் ஹாலிடே. நியூக்ளியர் டெஸ்ட் வெற்றி பெற்ற நாளில் அதை நேஷ்னல் ஹாலிடேவாக அந்த நாடு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அந்த நியூக்ளியர் அந்த வெப்பன்லேருந்து எல்லாத்தையுமே அவங்க செஞ்சதா அப்படின்னா அதுக்கு ஒரு மிக மிக மோசமான ஒரு வரலாறு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஸோ இப்போ இந்த ஹாலிடே தேசிய ஹாலிடே, இவங்க எல்லாருமே பாகிஸ்தான் முழுமைக்கும் இதை கொண்டாடுவாங்க. இப்போது அந்த கொண்டாட்ட நாளில் பாகிஸ்தான் அரசு சார்பாக நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் நாங்கள் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஒரு ட்ராமா பண்ணுறாங்க இல்லையா, அந்த ட்ராமாவுக்கு வலு சேர்க்கும் விதமாக நம்ம நிறைய ட்ராமா ஆர்டிஸ்ட்டை உள்ளே கொண்டு இந்தியாவுக்கு எதிராக பேச வைக்கணும் அப்படின்னு பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கம் குறுக்கு புத்தியோட வேலை செஞ்சுட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஒரு ஃபங்க்ஷன் எங்கே நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களுடைய பாகிஸ்தான் மாகாணம் கசூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் நடந்திருக்கு. இந்த பகுதியில் நடந்த அந்த இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாகிஸ்தானுடைய நாசக்கார உளவு அமைப்பான ISIயோடைய ஃபண்டிங்கில் நடக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் இது. இந்த ஃபங்க்ஷனில் யார் சீஃப் கெஸ்ட் அப்படின்னா, சையஃபுல்லா கசூரி அப்படிங்கிற ஒரு பயங்கரவாதி தான் இந்த ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட். சையஃபுல்லா கசூரி அப்படிங்கிற இந்த பயங்கரவாதி தான் பெஹல்காம் தாக்குதலுக்கான மூளை. பெஹல்காம் தாக்குதல் நடத்திய அந்த தீவிரவாதிகள் அவங்க தாக்குதல் நடத்த போதே அவங்க கம்யூனிகேட் பண்ணாங்க. குறிப்பாக பாகிஸ்தானில் இருக்கவங்க கிட்ட, பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு லஷ்கர் இ தொய்பாவுடைய தலைவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்திய ராணுவம் சொன்னது. அதை நம்மளுடைய
வெளியுறவுத்துறை செயலாளரும் அதை வந்து உறுதிப்படுத்தினார். அந்த கம்யூனிகேஷனுக்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட சிக்கி இருக்கு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த பெகல்காம்ல தாக்குதல் நடத்திய இந்த தீவிரவாதிகள் எவங்கிட்ட கம்யூனிகேட் பண்ணாங்களோ அவன் தான் வந்து சைஃபுல்லா கசூரி. அவன் தான் இந்த அந்த கசூர்ல நடந்த அந்த ஃபங்க்ஷனுடைய சீஃப் கெஸ்ட். இதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னா, இப்ப இந்த மாகாணத்துடைய அசம்பிளி இருக்கு இல்லையா, அந்த மாகாணத்துடைய அசம்பிளிக்கு வந்து ஸ்பீக்கர் இருப்பாரு. அந்த ஸ்பீக்கர் யாருன்னா மாலிக் முகமது அகமது கான். இவர் தான் வந்து அந்த மாகாணத்துடைய ஸ்பீக்கர், சபாநாயகர். அந்த சபாநாயகர், அதுக்கப்புறம் இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த இந்த கசூரி, இந்த 2 பேரும் ஒரே மேடையில் வந்து இருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 3வது பாருங்க, இதுல இன்னொரு சீஃப் கெஸ்ட். அவர் யார் அப்படின்னா தலா சையத் அப்படிங்கிறவர். இந்த தலா சையத் அப்படிங்கிறது அந்த பேர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. தலால் சையத் அப்படிங்கிறவன் ஹஃபீஸ் சையதுடைய மகன். ஹஃபீஸ் சையத் வெளியே வரல. ஹஃபீஸ் சையத் வந்து இப்போ வரைக்கும் எங்கேயும் வெளியே வரல. ஆனால் ஹஃபீஸ் சையத் வந்து என்ன பண்ணுறாரு, ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதால அவருடைய பையனை அனுப்புகிறார். ஸோ ஒரே மேடையில் பாகிஸ்தான் அசம்பிளியோடைய சபாநாயகர் நடுவில் லெஃப்ட் சைடில் வந்து கசூரி அப்படிங்கிற பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட அந்த பயங்கரவாதி, ரைட் சைடில் லஷ்கர் இ தொய்பா அப்படிங்கிற பயங்கரவாத அமைப்புடைய தலைவருடைய மகன் ரைட் சைடில். இவங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனில் வந்து பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது தான் அதில் இன்னும் முக்கியமான செய்தி. டெத் டு இந்தியா, இந்தியாவை சாகடிக்க வேண்டும். இதுதான் வந்து அந்த ஃபங்க்ஷனோட தீமே வந்து இதுதான். ஸோ ஒரு நாடு, அந்த நாட்டுடைய சபாநாயகர் வந்து பயங்கரவாதிகளோட வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. இந்த பயங்கரவாதிகள் பேசுறாங்க, அதுவும் இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க. எங்ககிட்ட வந்து நியூக்ளியர் இருக்குன்னு. அதுவும் ஏன் அந்த நாளை தேர்ந்தெடுத்தாங்க தெரியுமா? பாகிஸ்தான் நியூக்ளியர் டெஸ்ட்டை வெற்றிகரமாக நடத்தின அந்த நாளை வந்து அவங்க தேர்ந்தெடுத்து இந்த மெசேஜை சொல்றதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எங்ககிட்ட வந்து அணு ஆயுதங்கள் இருக்கு, எங்ககிட்ட அணு ஆயுதம் இருக்கு, உங்க மேல பிரயோகிச்சிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு மெசேஜும் இதுல இருக்கு. அதை தாண்டி இந்த பயங்கரவாதிகள், அதுவும் குறிப்பா வந்து ஹஃபீஸ் சையத் வெளியே வரல, ஆனால் ஹஃபீஸ் சையத் மகனை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்க நடந்திருக்கு. ஓகே, இதுல இன்னொன்று பாருங்க, இன்னொரு பகுதியிலையும் வந்து இதே மாதிரியான, அதான் அந்த அன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ISI வந்து இந்தியாவுக்கு எதிராக நாம வந்து ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ரோக்ராம் பண்ணி பண்றாங்க இல்லையா. இப்போ இன்னொரு பகுதியில் பாகிஸ்தான் மாகாணத்தில் குஜ்ரன்வாலா அப்படிங்கிற பகுதியில் வந்து ஐநாவால டெரரிஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கக்கூடிய முஸ்மில் அஸ்மி அப்படிங்கிற அந்த ஒரு பயங்கரவாதி, அந்த பயங்கரவாதி தலைமையில் அங்கே வந்து அந்த ஃபங்க்ஷன் வந்து நடக்குது. ஸோ அங்கேயும் வந்து அவன் என்ன பண்ணுறான், அந்த பயங்கரவாதி என்ன பண்ணுறான் அப்படின்னா, டெத் டு இந்தியா அப்படிங்கிறது வந்து இந்தியாவை வேறறுப்போம், இந்தியாவை சாகடிப்போம் அப்படின்னு வந்து மேடிலிருந்து முழங்குறான். அந்த கூடியிருந்த கோமாளி கூட்டம் எல்லாம் அதை அப்படியே வந்து திருப்பியும் வந்து அதை வந்து முழங்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். எவ்வளவு ஆபத்தான ஒரு விஷயத்தை நோக்கி பாகிஸ்தான் நகர்ந்து கொண்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு சயின்ஸ் தான் இது எல்லாமே. அதே மாதிரி நமக்கு உபதேசம் செய்யக்கூடிய நபர்கள் அமைதியை வேண்டும், அமைதி வேண்டும் சொல்லிட்டு பாகிஸ்தானோடு பேச்சுவார்த்தை நடத்தணும்னு பைத்தியகாரத்தனமாக பேசக்கூடிய நபர்கள் வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுடைய இஸ்லாமாபாத் அரசாங்கமும் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகளும் வேறல்ல, ரெண்டுமே ஒரே வேர் தான். 2 பேருமே வேறல்ல, 2 பேரும் ஒரே வேர்ல இருந்து வந்தவர்கள் தான் அப்படிங்கிறதுக்கான பட்ட வர்த்தனமான ஒரு ஆதாரம் தான் இது. இப்போ இந்த மாதிரி நபர்கள் வெளியே வந்து இந்தியாவுக்கு எதிராக பேசுறாங்க அப்படிங்கிற போது, இந்த மாதிரி ஒரு நாட்டோட அவங்க கிட்ட போய் நம்ம எப்படி அமைதி பேச்சுவார்த்தை நடத்த முடியும்? மிக நிச்சயமாக அவர்களுடைய அமைதி பேச்சுவார்த்தை நடத்தவே முடியாது. அது மட்டும் இல்லாம பெஹல்காம் தாக்குதல் நடத்துனாங்கன்னா யார் வந்து நடத்துனாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இன்வெஸ்டிகேஷனுக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம், நம்ம 2 பேரும் சேர்ந்து வந்து விசாரணை பண்ணலாம் அப்படின்னு டிராமா போட்ட ஷபாஸ் ஷெரீப் வந்து இப்ப என்ன பண்றாருன்னா, அவங்களுடைய ISI வந்து இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்த கசூரியை வைத்து உங்களுடைய பஞ்சாப் மாகாணத்துல வந்து கூட்டம் போட்டு நீங்க பேசுறீங்க அப்படின்னா, அப்ப நீங்க யாரை ஏமாத்த நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து எங்களுக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம் அப்படின்னு யாரை ஏமாத்த கூப்பிட்டாங்க அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் நாம் தற்போது நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பயங்கரவாதிகள் எல்லாமே வந்து ISI நெட்வொர்க்கில் இருக்கிறாங்க. ISI வந்து எங்கே ஃபிக்ஸ் பண்ணி எங்கே போங்கன்னு சொல்கிறாங்களோ அங்கே போகிறாங்க. அங்கே இந்தியாவுக்கு எதிராக பேசுகிறாங்க. ஆயிரக்கணக்கான இளைஞர்களை வந்து
தூண்டி விடுறாங்க அப்படின்னா இவங்களுடைய எண்ணம் அப்படிங்கிறது முழுக்க 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 தீவிரவாதத்தில் வந்து ஊறி போயிருக்கு. இதை வந்து ஒரு நாளும் எடுக்க முடியாது. இதை வந்து வேற வழி இல்லை, கிள்ளி எரிஞ்சாகணும் அப்படிங்கிறது தான் ஆப்ரேஷன் சிந்தூரில் நாம் வந்து உணர்த்தினோம். ஓகே, இப்போது பாகிஸ்தானில் பஞ்சாப் மாகாணத்தில் இவங்க வந்து கூட்டம் போட்டாங்களே, ஏன் லாகூரில் வந்து கூட்டம் போடல? ஏன் கைபர் பக்துங்வாவில் வந்து கூட்டம் போடல? ஏன் பலுச்சிஸ்தானில் வந்து கூட்டம் போடல? கைபர் பக்துங்வா பலுச்சிஸ்தான் மாகாணம் ஏற்கனவே எரிந்து கொண்டிருக்கு. லாகூரில் கூட்டம் போட்டால் என்ன நடக்கும்னு அவங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லாகூரில் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் கூட கிடையாது. இப்போதான் வந்து துருக்கி கிட்ட வந்து சிப்பர் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் 100 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு பாகிஸ்தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பாகிஸ்தானுக்கு வந்து மிக முக்கியமான ஒரு மாகாணமாக இருக்கிறது இந்த பஞ்சாப் தான். அதனால தான் அந்த பஞ்சாப் அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹைடெக் தீவிரவாதிகளுடைய கூடாரமாக இருக்கு அப்படிங்கிறதுக்கு இது எல்லாமே மிக முக்கியமான சான்று. சரி, இதுக்கு இந்தியா தரப்போற பதிலடி அப்படிங்கிறது என்ன? மிக குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2 விஷயத்தோடு நம்ம வந்து முடிக்கலாம். ஒன்று, நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது இன்னும் முடியலை. பாகிஸ்தானை ஒரு வாட்டியில் 2 வாட்டியில் 3 முறை நாம் வந்து தாக்குதலுக்கு உட்படுத்திட்டோம். பாகிஸ்தான் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, நாங்கள் அனைவரும் மகிஷாசுர மர்தினியை கும்பிடுபவர்கள். ஸோ வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது தெரியும் அப்படின்னு வந்து நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் பேசியிருக்கிறார். இது ஒரு மெசேஜ். 2வது, நம்மளுடைய ராஜ்நாத் சிங் அவர்கள் பேசினது தான் இதில் இன்னும் கூடுதலான மெசேஜ். என்ன அப்படின்னா, ஆப்ரேஷன் சிந்தூரில் பரவலாக வந்து பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது இந்தியாவுடைய ஏர்ஃபோர்ஸ். இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் தான் முழுக்க முழுக்க வந்து அங்கே வந்து செயலாற்றுச்சு. குறிப்பாக அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நாம் நடத்திய தாக்குதல் எல்லாமே ஏர் ஸ்ட்ரைக் தான். ராஜ்நாத் சிங் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இஃப் பாகிஸ்தான் டேஸ் டு டூ எனிதிங் அகைன், then this time the Navy will also get into the action and then God knows what will happen to Pakistan. இன்னொரு முறை பாகிஸ்தான் ஏதேனும் தாக்குதலை நடத்தவோ திட்டமிட்டோ இருந்துச்சு அப்படின்னா இந்த முறை இந்தியாவுடைய கடற்படை இறங்கும். இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறதுல அது வந்து பாஸ்ல இருக்கு. இன்னுமேலும் பாகிஸ்தான் ஏதாவது ஒன்று செய்யணும், இந்தியாவை ஏதாவது ஒன்று செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த முறை கடற்படை இறங்கும். கடற்படை மட்டும் களத்தில் இறங்குச்சு அப்படின்னா பாகிஸ்தானுடைய கெதி என்ன ஆகும்னு கடவுளுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார். மிக மிக முக்கியத்துவமான ஒரு மெசேஜ் பாகிஸ்தானுக்கு வந்து பாஸ் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது வந்து நம்ம பாஸ் பண்ணதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனால் வந்து வெளிப்படையாக வந்து எல்லாருமே சொல்லக்கூடிய ரொம்ப கிளீஷிவாக நம்பக்கூடிய விஷயம் என்னென்னா, அமெரிக்கா வந்தாங்க, தலையிட்டாங்க, அதனால வந்து இந்த போர் நின்றுச்சு அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லுவாங்க. ஆனால் இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூருடைய பல்வேறு தகவல்கள் வர 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 அதில் ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஏர்ஃபோர்ஸ் கராச்சி துறைமுகத்தை நோக்கி விக்ராந்த் வந்து அங்கே போய் அங்கே நின்று ஒரு போஸ்டரை காமிச்சுது அப்படிங்கிறது நமக்கு அப்பவே நடந்தது. அதே மாதிரி அவங்களுடைய மக்ரான் கோஸ்ட், அதுக்கப்புறம் நியர் கராச்சி துறைமுகம், நம்மளுடைய கடற்படை தயாராக இருந்தது. அதுவும் பாகிஸ்தான் தயவுசெய்து கொஞ்சம் சீஸ்ஃபயர் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கெஞ்சுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இருந்தது அப்படின்ட்டு வந்து இப்போ வரக்கூடிய தகவல்கள் எல்லாருமே அதை வந்து உணர்த்துது. ஸோ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது தொடருது. இந்தியாவை முழுமையாக அழிக்க வேண்டும் அப்படின்னு இந்த தீவிரவாதிகளுடைய இந்த கொக்கரிப்பு அப்படிங்கிறது ஒரு காலமும் நடக்காது. இவர்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் சிந்தூர் பத்தாது அப்படிங்கிறது தான் இவங்களுடைய இந்த பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இவங்களுடைய திமிர் பிடிச்ச பேச்சு அப்படிங்கிறது உணர்த்துது. இஸ்லாமாபாத் அரசாங்கம் திருந்தாது, தீ வைத்து கொளுத்தினாலும் திருந்தாது. ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிறது மிக நிச்சயமாக தொடரும். இந்தியா அதை தொடரவே செய்யும். மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.